திமுக ஆட்சியின் போது 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கியதால் மாநில ஒதுக்கீட்டில் 650 மருத்துவ சீட்டுகளை தமிழகம் இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சி கிளப்பினார். இது தொடர்பாக தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய நிலையில் விளக்கம் அளித்த அமைச்சர் அருண்ராஜ், கோர்ட்டில் வழக்கு தொடரப்படும் என்றார். ஒரு மருத்துவ கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பல, அவங்க 7/6/2003 அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்ககிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜும் இருக்குது. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க 2 யூனிவர்சிட்டிகிட்டையும் 7/6/2023 அன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. 60 நாள் வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த என்ஓசி கொடுக்கவும் இல்லை, என்ஓசி நிராகரிக்கவும் இல்லை. 3 மாதம் கழித்து ஒரு என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் நன்றாக கவனிக்க வேண்டும். 3 மாதம், அதாவது செப்டம்பர் 2023 அன்று இந்த கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு என்ஓசி வழங்கப்பட்டது. பின்பு இன்னொரு 2 மாதம் கழித்து என்ன நடந்ததுன்னு தெரியல, அரசோட உத்தரவின் பேரில் என்ஓசி திருப்பவும் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை எதிர்த்து அந்த நிறுவனம் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணாங்க. ஏப்ரல் 2025 அன்று அந்த ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் 60 நாளைக்குள்ளே நீங்கள் எந்த என்ஓசி நீங்கள் கொடுக்காதனால, என்ஓசி கொடுத்த மாதிரி யூஜிசி விதிகளின்படி என்ஓசி இஸ் டீம் டு பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் இது வரைக்கும் ஃபைல் பண்ணல நம்ம கடந்த ஆட்சியில். அடுத்த இன்னொரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல. 60வது நாள் அந்த என்ஓசி ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 60வது நாள், அந்த 60வது நாள் என்னைக்கு வந்ததுன்னா, இதுவும் 2023 8/12/2023 அன்று தான் அந்த 60வது நாள் ஃபாலோ ஆகுது. அப்போ தான் அந்த என்ஓசி இஷ்யூ பண்ணுறதா, சைன் பண்ணதா, அதை எப்போ டிஸ்பேச் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 நாள் கழிச்சு 14/12/2023 அன்று தான் டிஸ்பேச் பண்ணுறாங்க. அது அவங்க அடுத்த நாள் தான் அவங்க கையில் கிடைக்குது. இதுவும் எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் என்ஓசி கொடுத்துட்டாங்க. அமைச்சருக்கு பதிலளித்து அண்ணாமலை வெளியிட்ட புதிய அறிக்கை: நிகர்நிலை பல்கலை அந்தஸ்து வழங்கியது தொடர்பான எங்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதற்கு நன்றி. இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு தொடுப்போம் என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த விவகாரத்தின் மிக முக்கியமான கேள்விக்கு அமைச்சர் இன்னும் பதிலளிக்கவில்லை. அதாவது, நடந்த தவறுக்கெல்லாம் யார் பொறுப்பு? எந்த அலுவலர்கள் அல்லது அதிகாரிகள் தங்களின் கடமையை செய்ய தவறினர்? இது வெறும் அலட்சியமா அல்லது வேண்டுமென்றே செய்த நிர்வாக பிழையா? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இது நடந்தது? இந்த கேள்விகளுக்கு தாவேக அரசு தெளிவான பதிலை வழங்க வேண்டும். கோர்ட்டை நாடுவது மட்டுமே போதாது. இந்த அலட்சியத்தால் மாநில ஒதுக்கீட்டில் 650 மருத்துவ இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 7.5% உள் ஒதுக்கீட்டில் டிராக்டர் கனவுடன் இருக்கும் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே முழுமையாக விசாரித்து தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். தவறுக்கு காரணமானவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை எளிதாக கடந்து செல்ல முடியாது என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.